ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம GTA San Andreasல பாடிகார்டு மோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற பார்க்கலாம். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் SHH ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போய் பாருங்கள். நான் தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாடிகார்டு மோட் ஃபார் GTA San Andreas ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்துடும் பாடிகார்டு மோடுன்னு. அந்த ஃபோல்டரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி 2 ஃபைல் கிடைக்கும். ஜஸ்ட்டு மேலே தெரிகிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி மல்டி செலக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஃபைலையும் செலக்ட் பண்ணிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டோ காப்பியாக கொடுத்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு எப்பயும் போல் டிவைஸ் மெமரிக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோல்டரில் போய்ட்டு டேட்டா ஃபோல்டரில் போயிட்டு காம் ராக்ஸ்டார் ஜிடிஏன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் போயிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட்டு பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிடச்சுன்னா அப்லேட் டார்க் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் கேமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேமை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மோடை யூஸ் பண்ணால் உங்கள்கிட்ட ஒரு வெஹிக்கிள் வேணும், அதாவது ஒரு பைக்கோ காரோ வேணும். நான் உதாரணத்துக்கு ஒரு கார் வச்சு காட்டுறேன். இதே மாதிரி GTA San Andreas நிறையா மோட்ஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா மோட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் சியோல சீட்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் செட்மென்னு ஒரு சியோல சீட் வந்திருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் காட்டும். ஆர்மி, FBI, க்ரோவ் ஸ்ட்ரீட், லீமோ, ஸ்வாட்டு, சீக்ரெட் ஏஜென்ட்டுன்னு. பக்கத்தில் உள்ள ஏரோ கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு லீமோ ப்ரொடக்ஷன் உங்களுக்காக ஒரு மோடு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அந்த மோடு எனபிள் ஆகிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எனபிள்டுன்னு காட்டுது. ஸோ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பாடி கார்ட்ஸ்லாம் காரில் வளர்ந்துருப்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடயே வருவாங்க. நீங்கள் பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் காரை விட்டு இறங்கினாலும் சரி, அவங்களும் பாடி கார்ட்ஸுமே இறங்கி உங்கள் பின்னாடி வருவாங்க. நான் இப்போ காட்டுறேன். இறங்கி நீங்கள் யாராவது அட்டாக் பண்ணாலும் சரி, உங்களை யாராவது அட்டாக் பண்ணினாங்கன்னா இவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரும் GTA San Andreas ஆண்ட்ராய்டுக்கு யாருமே போடாத மோட்ஸு தமிழில் நாம் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன மோடு போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.